Hi, hello, welcome to Bipa Designer Studio. நான் உங்க பிந்து பேட்ரிக். இன்னைக்கு நம்ம பிளவுஸ்ல எம்ப்ராய்டரி பேட்சஸ் எப்படி அட்டாச் பண்றது. நம்ம ஷாப்ஸ்ல எல்லாம் போனோம்னாக்கா தனியா வந்து எம்ப்ராய்டரி பேட்சஸ் கிடைக்கும். அது நெக்குக்கு, கைக்கு, ஃப்ரண்ட் நெக்குக்கு கிடைக்கும். ஸோ அதை வாங்கி எப்படி நம்ம அட்டாச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க so that எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். பேக் நெக்குக்கு கிடைக்கும், ஃப்ரண்ட் நெக்குக்கு, அதே மாதிரி 2 ஸ்லீவ்ஸ்க்கு கிடைக்கும். இது எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங்கில் நம்ம ஆஸ் யூஷுவல் பேக் மார்க்கிங்ஸ் பண்ணிடலாம். 9.5 inches எடுக்கிறேன். அதே மாதிரி நெக்குக்கு 2.25 inches நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்காக நம்ம 2 ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த சென்டரில் கரெக்டாக 9.5 inches தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சையும் நம்ம 2 ஃபோல்ட் பண்ணி அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு சென்டர் மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சு அந்த இப்போ இதில் இருக்கிறது பீகாக். ஸோ பீகாக்கோட ஃபெதருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி அப் அண்ட் டவுன் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் வந்து அந்த ஃபெதர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலே கீழேயும் போயிட்டு வரும். ஸோ முடிச்சுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக இந்த நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம 1 சைட் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி சென்டர்லேருந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ லைனிங்கை வந்து அதுக்கு மேலே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் மார்க்குக்கு நம்ம ஒரு ரஃப்பான ஒரு தையல் போட்டுடலாம். ஸோ இது எதுக்கு போடுறாங்கனாக்கா இந்த லைனிங் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண இடத்துலையே கரெக்டாக வச்சு நம்ம திரும்பவும் ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ஏற்கனவே வந்து அந்த எம்ப்ராய்டரி பேட்சை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதே இடத்துல நம்ம திரும்பவும் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு ஒரு 1/4 inch கேப்பில் நம்ம அந்த நெக்கை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு தேவையான நாச்சஸ் போட்டுட்டு நம்ம அதை உள்பக்கமாக திருப்ப போகிறோம். ஸோ அந்த கரெக்டாக அந்த ஃபெதர்கிட்டையும் அப்புறமா அந்த ஹெட்கிட்டையும் வந்து நிறைய அந்த ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஷேப்ஸ்க்கு நடுவில் கரெக்டாக நம்ம நாச்சஸ் போட்டுடலாம். நாச்சஸ் போட்டுட்டு நம்ம திருப்பி எடுக்கலாம். நம்ம இப்போ திருப்பி எடுத்துட்டோம். அந்த கார்னர்ஸ் அந்த பாயிண்டட் எட்ஜஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக வெளியே எடுத்துட்டு ஒரு படிமான தையல் போட்டுடலாம். போட்டுட்டு அதே மாதிரி அந்த எட்ஜ் ஆஃப் அந்த பேட்ச் அந்த கால் கிட்ட வருது இல்லையா, அந்த இடத்துலையும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ தட் அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த கார்னர்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நம்ம கம்ப்ளீட்டாக அந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதர் எண்ட் ஆஃப் த பேட்ச், அதாவது கால் கிட்ட வர அந்த சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய இந்த பேட்ச் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளுடைய பேட்ச் ஒர்க் வச்சுருக்கிற அந்த பேக் சைடு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு பேக் டாட் போட்டுடலாம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மெத்தட் தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் நம்ம பண்ணுவோம். hope all like this video. ஏதாவது கமெண்ட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸோ இல்லை கொஸ்டின்ஸோ வந்தனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.